Hello friends, போன வீடியோவில் அதர் இன்கம் சார்ஜபிள் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்னென்ன டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் அலோவபிள் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக ஜென்ரலான கேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்க, இப்போ டிவிடெண்ட் இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அந்த டிவிடெண்ட் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணியிருக்கிற செலவு இருக்கும். போய் வாங்குகிற செலவு இல்லைன்னா வேறு சில செலவுகள் இருக்கும். அந்த செலவுகளெல்லாம் வந்து எக்ஸம்ஷன் நான் கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் பர்டிகுலராக இப்போ சொல்லப்பட போகிற 8 எக்ஸ்பென்சஸோட செலவுகளை வந்து நம்ம வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் எக்ஸ்பென்ஸாக கிளைம் பண்ண முடியாது. அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பர்சனல் எக்ஸ்பென்ஸ். ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து பர்சனல் பர்பஸ்க்கு பண்ணோன்னா அந்த பர்சனல் எக்ஸ்பென்சஸை வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் வந்து டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியாது. அடுத்து ஒரு ரெசிடெண்ட்டுக்கு பே பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டில் வந்து டிடிஎஸ் பிடிச்சி தான் கொடுக்கணுங்கிறது வந்து கம்பல்சரி ரூல். அந்த டிடிஎஸை பிடிக்காமல் கொடுத்தா அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பென்ஸை வந்து நம்ம வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் அலோவ் பண்ண முடியாது. இது செகண்ட் பாயிண்ட். அடுத்து இன்ட்ரெஸ்ட் பெய்டு அவுட் சைட் இந்தியா. அவுட் சைட் இந்தியாவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கோம், அங்கே வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் நம்ம பண்ணாமல் கொடுத்தா அதுவும் டிசலோவ் பண்ணிடணும். டிசலோவ் மீன்ஸ் இதில் அலோவ் பண்ண முடியாது. அதே மாதிரி சேலரி பெய்டு அவுட் சைட் இந்தியா. ஒரு அவுட் சைட் இந்தியாவில் வந்து ஒரு சேலரி பே பண்ணுறோம், டிடிஎஸ் பிடிச்சி கொடுக்கணும், பிடிக்காமல் கொடுத்துட்டா அலோவ் பண்ண முடியாது. எக்ஸஸ் பேமெண்ட் டு ரிலேட்டிவ்ஸ். இப்போது ரிலேட்டிவ்கிட்ட பர்டிகுலராக ஒரு 10,000 20,000 வரைக்கும் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்துக்கலாம். ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்கு அவங்ககிட்ட ஒரு பொருள் வாங்குகிறோம், அதுக்கான அமௌண்ட்லேருந்து 10,000 அந்த மாதிரி ஒன்று கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த கேஸில் மார்க்கெட் வேல்யூவை விட நம்ம வந்து ரிலேட்டிவ்ங்கிற ஒரு காரணத்தினால அதிகமாக கொடுப்போம். சில நேரத்தில் சில நேரத்தில் டேக்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி சில பேர் கொடுப்பாங்க, அது வேறு கேஸ். அது போக நம்ம சாதனமாகவே வந்து ரிலேட்டிவ்ஸ்கிட்ட வந்து எக்ஸஸ் அமௌண்ட் கொடுத்தோன்னா அந்த அமௌண்ட் வந்து டிசலோவ் பண்ணிடணும், எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியாது. அடுத்து கேஷ் பேமெண்ட் இன் எக்ஸஸ் ஆஃப் 10,000. 10,000 ரூபா வரைக்கும் தான் கேஷ் பேமெண்ட் அலவுட். என்ன பேமெண்ட் பண்ணாலும் 10,000 ரூபா வரைக்கும் தான் கேஷ் பேமெண்ட் அலவுட். கேஷ் பேமெண்ட் 10,000 தாண்டிடுச்சுன்னா 10,000 தாண்டுற ஒவ்வொரு ரூபாயும் வந்து டிசலோவ் பண்ணணும். 35,000 ஏன் போட்டிருக்கேன்னா, ஒரே ஒரு எக்ஸம்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, லாரிக்கு இல்லை ட்ராவல்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் லாரி அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் 10,000க்கு மேலே 35,000 வரைக்கும் வந்து கேஷ் பேமெண்ட் வச்சுக்கலாம். 35,000 வரைக்கும் மேலே வந்து அதர் தேன் கேஷ் பேமெண்ட்டாக இருக்கணும். அடுத்து இன்கம் டேக்ஸ் ஆர் வெல்த் டேக்ஸ் பே பண்ணது வந்து நமக்கு எப்போவுமே டிசலவுட் தான், ஏன்னா அது ஒரு டேக்ஸு. அடுத்து கேஷுவல் இன்கம் ரிலேட்டடாக ஏதாச்சும் எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணியிருக்கோம்னா அதை அலோவ் பண்ண முடியாது. முன்னாடி சொன்னேன், நம்ம டிவிடெண்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து அதை வந்து டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஆனால் கேஷுவல் இன்கம்ங்கிறது என்னது, லாட்ரி வின்னிங்ஸ், ஹார்ஸ் ரேஸ், அந்த மாதிரி ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்பென்சஸ் பண்ணிங்கன்னா அதை அலோவ் பண்ண முடியாது. ஏன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா, கேஷுவல் இன்கம் ரிலேட்டடாக என்ன எக்ஸ்பென்ஸாக இருந்தாலும் அது வந்து இந்த நாட் அலவுட் அஸ் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுலேயும் ஒரு எக்ஸெப்ட் இருக்குது. கேஷுவல் இன்கம் தான் இந்த ஆக்டிவிட்டி ஆஃப் மெயின்டைனிங் அண்ட் ஓனிங் ரேஸ் ஹார்ஸ். இதில் தான் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஹார்ஸ் ரேஸ் வேறு, ஆக்டிவிட்டி ஆஃப் மெயின்டைனிங் அண்ட் ஓனிங் ரேஸ் ஹார்ஸ் வேறு. ஹார்ஸ் ரேஸ்னால் ஒரு குதிரை பந்தயத்தில் போய் நம்ம ஒரு குதிரை மேலே பெட் கட்டணும்னா அது ஹார்ஸ் ரேஸு. ஆக்டிவிட்டி ஆஃப் ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ரேஸ் ஹார்ஸ்னால் நம்ம ஒரு ரேஸ் ஹார்ஸை வளர்த்து அதுக்கு சாப்பாடு போட்டு அதை ட்ரெயின் பண்ணி நம்ம குதிரையை வந்து ரேஸுக்கு விட போகிறோம் அப்படின்னா ஆக்டிவிட்டி ஆஃப் ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ரேஸ் ஹார்ஸ். இந்த ஆக்டிவிட்டி ஆஃப் ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ரேஸ் ஹார்ஸ்னால் அதுக்கு வாங்கி கொடுக்குற ஃபுட்டு, பார்த்துக்கிற செலவு, அதெல்லாம் டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஹார்ஸ்னு மேலே நம்ம பந்தயம் கட்டுறோன்னா அது வந்து கேஷுவல் இன்கம். அந்த கேஸில் அந்த பந்தயம் கட்டுறதுக்கான நமக்கான செலவு இருக்கும்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அந்த ஃபீஸெல்லாம் நம்ம எக்ஸ்பென்சஸாக கிளைம் பண்ண முடியாது. இதெல்லாம் தான் எக்ஸ்பென்சஸ் நாட் அலவுட் அஸ் டிடக்ஷன் அண்டர் IFOS. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.